ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நான் ரீசெண்டாக டிஜிசில்வரை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. தங்கமயிலில் ஜாயின் ஆயிருந்தால் டிஜிசில்வர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து என்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன், என்னைக்கு வாங்கினேன், எனக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடச்சதா இல்லையா, எனக்கு வந்து ஓவராலாக இது ஒரு ப்ராஃபிட்டாக, என்ன பொருள் வாங்கியிருந்தேன், இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் நினச்சா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து லாஸ்ட் வீக் February 18 அன்றைக்கி தாங்க ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு செய்முறை செய்கிறதுக்காக தான், ஒரு வெள்ளி பொருள் பார்க்கலாம் தான் ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தேன். நான் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெர் கிராம் வந்து 260 ருபீஸு. ஸோ கிராம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அதே மாதிரி சென்னையில் உள்ள பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆஃபர்னு போட்டு கிராமுக்கு வந்து சில்வர் வந்து பெர் கிராமுக்கு 5 to 8 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 250 கிராம்ஸுக்கு கம்மியாக வாங்குறீங்கன்னா பெர் கிராமுக்கு 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட், 250 கிராம்ஸுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா பெர் கிராமுக்கு 8 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷாப்பில். ஷாப் போனதுக்கப்புறம் தான் நம்ம டிஜிசில்வரை க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இனிமேல் இதை விட கம்மியாக ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த ரேட்டே பெஸ்ட் ரேட்டாக இருக்குது, இப்போயே நம்ம டிஜிசில்வரை க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் தான் நான் வந்து ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பூஜை பொருள் எடுத்துகிட்டு இதை ரெடியூம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பார்த்தேங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், இவங்களோட கலெக்ஷன், இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே வந்து டேக் பண்ணுறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டிஜிசில்வர் முடிகிறப்ப இந்த மாதிரி சில்வரில் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்டிக் சில்வர் ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்க, நார்மல் வந்து 80 டச்சில் உள்ள பொருள் எடுக்கிறீங்க, கொலுசு எடுக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு என்னென்ன வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஜிசில்வரில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் வந்து தங்கமயில் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் அங்கே போய் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன், பெனிஃபிட் ஆட் ஆகுது மேம், நீங்கள் ஸ்கீம் ஆரம்பித்து 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னாங்க. நான் January 8 ஆரம்பிச்சிருந்தேன், February 18 போய் நான் வந்து க்ளோஸ் பண்ண போயிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 42 டேஸோ என்னமோ கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ அதனால் ஸ்கீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெனிஃபிட்டாகவே ஒரு 2.5 கிராம் கிட்ட ஆட் ஆகிருந்ததுங்க. ஸோ என்னுடைய ஆவரேஜ் ரேட்டு கூட பார்த்திங்கன்னா 296 ருபீஸ், அரௌண்ட் 300 கிட்ட இருந்தது. ஸோ 2.5 கிராம் அப்படின்னா சாலிடாக ஒரு 750 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ் மாதிரி தான் நான் வந்து ரெடியூம் பண்ணுறப்பே. பட் ஏன் ரெடியூம் பண்ணேன் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேங்க, இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் எனக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளில் ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்ததுங்க. நான் வந்து அதுக்காக எல்லாருமே போய் இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க நான் சொல்லவே வரல. ஆக்சுவலாக எனக்கு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு December 4 தாங்க டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. பட் என்னோடய 75 டேஸில் வந்து நமக்கு 5% பெனிஃபிட்டுங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக பட்டது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட உள்ள எல்லா பொருள்லையுமே வந்து அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருந்தது. ஸோ அது வந்து இன்னொரு பாசிட்டிவாக நான் வந்து பார்த்தேன். பட் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ 5% பெனிஃபிட் கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க தான் வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்டுங்கிறது வந்து திரும்ப நம்மளே அவங்கக்கிட்டேயே வந்து ஒரு வேஸ்டேஜாவோ ஜிஎஸ்டியாவோ நம்ம திரும்ப கொடுக்க தான் போகிறோம். வாங்க, நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதில் வந்து HUID ஹால்மார்க் சிம்பிள் இது எல்லாமே இருந்ததா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோடைய வெயிட் கூட செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பில் கால்குலேஷன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு நான் என் பொருள் வாங்கினதை பார்க்குறதுல தான் நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் இழுத்துட்டு வரல. ஸோ நான் வந்து இந்த பெல்லு தாங்க வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து தங்கமயிலில் டிஜிசில்வர் சேர்ந்தப்பே நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், ஒரு பெல் வாங்கணும், ஒரு பூஜா ஆர்டிக்கல் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ நான் மேலே வந்து இந்த மாதிரி நந்தி இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேடி இது தான் எடுத்தேன், நான் செலக்ட் பண்ணேன். இதிலே வந்து மேலே ஆஞ்சநேயர் இருக்க மாதிரி, அப்புறம் இந்த பெருமாளோட ஸ்ரீசக்கரம் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது.
மேலே எதுவுமே இல்லாமல் கூம்பலாக ப்ளெயினாக கூட இருந்தது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பெல் சத்தம் நல்லா கணீர்னு ரொம்ப நல்லா சவுண்டாகவே இருந்தது, சின்ன பெல்னாலும். நீங்கள் வந்து இந்த பெல்லோட இன்னர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடையோட சீல் டிஎம்ஜே தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்னு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுதான் ஹால்மார்க்கு. பக்கத்தில் வந்து 800ங்க அது. அதாவது 80 டச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து 800 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ லைட் வெளிச்சத்தில் நல்லா கிளியராகவே தெரியும் உங்களுக்கு அந்த ஹால்மார்க் சிம்பல், பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பல் 800 டிஎம்ஜே. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்யூஐடி நம்பருங்க. இந்த ஹெச்யூஐடி நம்பரை வந்து பிஐஎஸ் கேர் ஆப்பில் வந்து போட்டு செக் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேங்க. அப்படி போடுறப்ப என்ன வருது, இது வந்து என்ன டச் இருக்குது, என்ன பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து கண்டிப்பாக காமிக்கும். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த ஹால்மார்க் சிம்பல் சில்வர்னு எழுதியிருக்கு, 800 டிஎம்ஜே. அந்த ஹெச்யூஐடி நம்பர் வந்து 8GB PF5 அப்படின்னு எழுதியிருக்குங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம பிஐஎஸ் கேர் ஆப்பில் போட்டு செக் பண்ணலாம். ஸோ இதுதாங்க அந்த பிஐஎஸ் கேர் ஆப்பு. உங்கள் மொபைல் ஃபோனில் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா வெரிஃபை ஹெச்யூஐடின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹெச்யூஐடி நம்பர் நான் ரீட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 8GB PF5. எனக்கு அது வந்து பிஎஃப்ஆ இல்லை பிஆன்னு தெரியல. ஸோ எஃப் தான் போட்டேன். ஸோ போட்டப்பே கரெக்டாக வந்துருச்சுங்க. நமக்கு வந்து என்ன கடை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். ஆர்டிக்கல் டைப் சில்வர் பெல், மெட்டீரியல் வந்து சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்கு. டேட் ஆஃப் ஹால்மார்க்கிங் பார்த்தீங்கன்னா December 31st 2025. பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 800, அதாவது 80 டச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேலே அந்த நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிராம் 650 மில்லிகிராம் கிட்டே இருந்ததுங்க. ஆக்சுவலாக என்னோடய டார்கெட் வந்து ஒரு 75 கிராம்ஸ்குள்ளே தான் நான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். இல்லை நல்லா பார்வையாக இருக்குது அப்படின்னா ஒரு 100 கிராம் வரையும் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் நான். எனக்கு 100 கிராமுக்கு மேலே தான் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ரேஞ்சில் இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட்டு வெயிட்டில் இருந்தது. ஆக்சுவலாக ஷாப்பில் நான் வந்து வெயிட் செக் பண்ணவே மறந்துட்டேங்க லிட்ரலாக. ஏன்னா இன்னும் 2-3 கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வாங்கினனால அதை பேக் பண்ணுறதுல ஆர்வமாக இருந்தனால இது வெயிட் செக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இது என்னோடய ஓல்டு வெயிங் மிஷினுங்க. அந்த கோல்டு ஜுவல்ஸ் வந்து வெயிட் பண்ணுற ஓல்டு வெயிங் மிஷினு. இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் பிளேஸ் தான் இருக்கும். பட் இப்போ நியூவாக லேட்டஸ்ட்டாக வாங்கினது வந்து 2 டெசிமல் பிளேசஸ் வரும். ஸோ நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னு நினச்சா இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நான் வாங்கினது இருக்குங்க, அதோடைய இதை வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இந்த பெல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஓவர் வெயிட்டாக வாங்காமல் ஓரளவுக்கு மீடியமாக வாங்குறப்ப மெயினாக இந்த பெல் வந்து அடிக்கிறதுக்கு வந்து சின்ன குழந்தைங்க தான் ஆசைப்படுவாங்க வீட்டில். ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து ஒரு 75 கிராம்ஸ் ரேஞ்சில் உள்ள மாதிரி ஒரு பெல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பூஜை பண்ணும் போதில் ஒரு தீபாரணம் காமிக்கும் போதில் அவங்க வீட்டில் உள்ள குட்டீஸ் தான் அந்த பெல் அடிப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப கனமாக வாங்கினோம்னா அவங்களுக்கு தூக்கி அதை அடிக்க கஷ்டமாக இருக்கும். அதை விட மெயின் காரணம் என்னென்னா விற்கிற விலைவாசியில் என்னோடய பட்ஜெட்டுக்கு இந்த வெயிட்டில் வாங்குறது தான் ஓகேவாக இருந்தது. அதுதான் உண்மை. ஸோ இவங்களோட டிஜி சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% பெனிஃபிட்டும், நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 3.75% பெனிஃபிட், அடுத்து 2% பெனிஃபிட், அப்புறம் லாஸ்ட் 75 டேஸ்க்கு 0.75% பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5% அப்படிங்கிறது தான் ஓகேவான பெனிஃபிட்டாக தெரிஞ்சதுங்க. ஸோ டெய்லி 1 கிராம் டார்கெட் வச்சேன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸில் ஒரு 75 கிராம் சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுல தான் நான் இந்த டிஜி சில்வரே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 5% ஆஃப் 75 கிராம்னு போட்டேன்னா கிட்டத்தட்ட 3 கிராம் 750 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் முதலே டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 75 கிராம்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டெல்லாம் சேர்த்து ஒரு 80 கிராம்ஸ்க்குள்ளே வந்து எப்படியாவது நம்ம சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா January 8, 2026. அன்றைக்கி வந்து கிராம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 272 ருபீஸ் இருந்ததுங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு. என்றைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா February 18, 2026. அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி 260 ருபீஸ். இந்த 260 ருபீஸ் தான் நான் வந்து கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கம்மியான அமௌண்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து நான் 268, 272க்கு கொஞ்சம் கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். 285, 300, 325, 345, 360, 380, 400 கூட நான் வந்து ஒரு கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 425 வரையும் போயிருந்தது. பட் அந்த தேதியில் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ திரும்பியும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப 425 ரூபா வரையும் போயிட்டு 260 ரூபா அன்றைக்கி இருக்குது. நான் கடைக்கு போயிருந்த அன்றைக்கி 260 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ நான் வந்து எனக்கு இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 42 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருந்ததுங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 நாளைக்குள்ளே உங்களால் வந்து ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. 30 டேஸ்க்கு மேலே ஆயிருந்தால் தான் உங்களால் ப்ரீ க்ளோஸும் பண்ண முடியும். ஸோ 42 டேஸுங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணியிருந்தேன்னா 46 கிராம் 152 மில்லிகிராம், அதாவது 42 நாளில் 46 கிராம் கிட்ட சேர்த்துருந்தேன். அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13,701 ருபீஸ் வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணியிருக்கேன் அது. ஸோ ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 291 ரூபாய் 87 காசு, அதாவது கிட்டத்தட்ட 297 ரூபா. 1 கிராம் 297 ரூபான்னு வச்சா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கிராம் 150 மில்லிகிராம் சேவ் பண்ண மாதிரி அப்படின்னு காமிச்சது. பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் 429 மில்லிகிராம், கிட்டத்தட்ட 2.5 கிராம் கிட்ட வந்து பெனிஃபிட்டாகவே ஆட் ஆகிருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் வாங்கின பெல்லோட வெயிட் வந்து 65 கிராம் 650 மில்லிகிராம் இருந்தது. நான் சேவ் பண்ண வெயிட் பார்த்தீங்கன்னா 46 கிராம் 150 மில்லிகிராம் கிட்ட இருந்தது. கடைக்கு போயிருந்த அன்றைக்கி 260 ரூபாங்க. பட் எனக்கு இந்த 46 கிராம் 150 மில்லிகிராமுக்கு 296 ரூபா அப்படின்னு ஆவரேஜ் ரேட் போட்டு 13,701 ரூபா நான் சேர்த்துருந்த அமௌண்ட்டை தான் வந்து அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் கிராம்ஸ் இருந்தது பார்த்திங்களா, ஒரு 19 கிராம் 500 மில்லிகிராம், அதுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 260 ரூபா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு 5,070 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் வாங்கியிருந்த அந்த 80 டச் பெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3% வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ 3% ஆஃப் 65.650 போட்டிங்கன்னா 1 கிராம் 960, கிட்டத்தட்ட 2 கிராம் வந்து எனக்கு வேஸ்டேஜாக விழுதுங்க. அந்த 2 கிராமுக்கு 260 ரூபா ரேட்டு படி பார்த்திங்கன்னா 512 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜாக கொடுக்குற மாதிரி அந்த பெல்லுக்கு. அது போக ஹால்மார்க் சார்ஜஸ் ஒரு 30 ரூபாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஆட் பண்ணால் ஒரு 19,313 ருபீஸ் கிட்ட வருது. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, கடையில் வந்து ஆஃபர் போயிருந்தது பாருங்கள், 5 ரூபா கிராமுக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஒரு 328 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3% ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து 19,554 வந்திருந்ததுங்க. ஒரு 19,550 ரூபா நான் கொடுத்து அன்றைக்கி வாங்கியிருந்தேன் அந்த பெல்லை. உங்களுக்கு இந்த பில்லை கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள், 19,554 இதுதான் வந்து எனக்கும் வந்திருக்கு அந்த கால்குலேஷன் போட்டப்போ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாம் வந்து 13,701 ரூபா 50 காசு வந்து கட்டியிருந்தோம்ல. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க 702 ரூபா அப்படிங்கிற மாதிரி. அந்த அமௌண்ட்டை வந்து இந்த 19,554 அதிலேருந்து மைனஸ் பண்ணுறாங்கங்க. பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ கட்ட வேண்டியது இருந்ததுன்னா 5,853 ருபீஸ் வந்து அந்த மீதம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 19.500 ஒரு 19 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். அதுக்கு ப்ளஸ் இந்த பொருளுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் இந்த பொருளுக்கான ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 5,800 ரூபா கிட்ட நான் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து அன்னைக்கு கடைக்கு போய் நான் டிஜி சில்வரே சேராமல் நான் அந்த பொருளை எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 260 ரூபா ரேட்டுக்கு போடும் போதில் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹால்மார்க் சார்ஜ், வேஸ்டேஜ், டிஸ்கவுண்ட்டு எல்லாமே அவங்க என்னென்ன போடுறாங்களோ எல்லாமே அதே மாதிரியே கால்குலேஷன் போட்டு இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த பில்லுங்க. நான் இந்த பொருள் வந்து நான் டிஜி சில்வருக்கு மைனஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு இது தான் அவங்களுக்கு. அந்த 3% வேஸ்டேஜ், ஹால்மார்க் சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி 5 ரூபா டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணப்போ ஒரு 17,800 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் நான் இந்த பொருளை அன்றைக்கே போய் 19,554 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1,750 ரூபா கூட கொடுத்து தான் நான் இந்த பொருளை வாங்கின மாதிரி. எனக்கு வந்து இது ஒரு 1,750 ருபீஸ் வந்து லாஸ் தான் ஆயிருக்கு. அது போக பெனிஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிராமுங்க. 2.5 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 650 ருபீஸ் வருங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு. ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு லாஸ் மாதிரி தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2,400 ரூபா கிட்ட எனக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இப்போ என்னோடய ஆவரேஜ் ரேட் வந்து 296 ரூபா. ஸோ இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 10லேருந்து ஒரு 12 கிராம் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் இந்த ஆவரேஜ் ரேட்டை வந்து மேக்ஸிமம் என்னால் குறைக்க முடிஞ்சிருந்ததுன்னா ஒரு 285 ரூபா வரையும் வேணால் என்னால் கொண்டு வந்திருக்க முடியுங்க. அதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக குறைக்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து சில்வர் 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா February 27 இன்றைக்கி வந்து 295 ரூபாங்க.
ஸோ இன்றைக்கி போய் இந்த பொருளை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட்டே வந்து 19,366 வருது. அந்த சில்வருக்கான விலையே 3% வேஸ்டேஜு ப்ளஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் ஒரு ₹30, அப்புறம் ₹5 டிஸ்கவுண்ட் போக. இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து February 14th March 1st வரையும் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்டு மைனஸ் பண்ணது போக அடுத்த ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ₹20,239 நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நான் எவ்வளோ பே பண்ணி வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 19,544 அந்த அமௌண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஓவராலாக வந்து எவ்வளோ வருது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹685 வந்து டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க. அதாவது ஒரு ₹700 கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வாங்கின ப்ராடக்டை வந்து ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணி நான் வாங்க போகிற அன்னைக்கு என்ன கிராம் ரேட் இருக்கோ அந்த கிராம் ரேட்டுக்கு தான், அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் அவங்க வந்து அந்த வேஸ்டேஜ் போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்போ வந்து ஏதாவது ஆஃபர் இருந்தால் நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நான் யோசித்து பார்த்து தான். ஸோ சப்போஸ் அப்போ வந்து இப்போ ஆவரேஜ் ரேட்டே வந்து எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எவ்வளோ குறைச்சிருக்க முடியும், ஒரு ₹285 குறைச்சிருக்க முடியும். நான் வந்து டிசம்பர் மந்த்து போய் வாங்க போகிறப்ப லிட்டரலாக ஒரு 400 வரையுமே போயிருக்கு அப்படின்னா அந்த 400க்கு ஒரு 3% போடுறப்ப எக்ஸ்ட்ரா ₹12 கிராமுக்கு கொடுக்குற மாதிரி வரும். அப்போ அது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 3% தான் வேஸ்டேஜ் போடுறாங்களா இல்லை 6% வேஸ்டேஜ் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு சில பொருளுக்கு இவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா கிராமுக்கு எக்ஸ்ட்ரா ₹5 ₹4 ₹3 பட்டு சடனாக இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொன்னக்கப்புறம் கிராமுக்கு 3%ன்ட்டாங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங்காக இருந்தது. இன்றைக்கி ரேட்டு மேம் ₹260 மேம். ஓகே. 65 கிராம் 650 மில்லி நம்ம எடுத்துருக்கோம். மேக்கிங் சார்ஜ் வந்து 3% வரும் மேம். ஸ்கீமில் கழிச்சது போக வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ₹19,892 இந்த பில்லு வந்து வருது நமக்கு. அதில் வந்து ₹328 டிஸ்கவுண்ட் போக வந்து ₹19,554. நம்ம ஸ்கீமில் வந்து சேர்த்துருக்க வேல்யூ வந்து ₹13,701. அது கழிச்சது போக ₹5,853 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும் போதில் எனக்கு வந்து ஒரு ₹700 லாபத்திலே நான் வந்து இந்த பெல்லை வாங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து டிஜி கோல்டு வந்து ஓகேவா படுதுங்க. டிஜி சில்வர் வந்து ரேட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்கனால இப்போ நிறைய பேர் வந்து ₹400 இருக்கும் போதுலலாம் நிறையா சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஆவரேஜ் ரேட்டே பார்த்தீங்கன்னா ₹330 ₹340 இருக்குது. ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா டிஜி சில்வருக்கு பதிலாக டிஜி கோல்டில் கோல்டு காயினாக கூட நம்ம சேமிச்சுட்டு வரலாங்க. என்றைக்காவது ரேட் வந்து கம்மியாகுது, இப்போ ஒரு ₹250 வந்துருச்சு திரும்ப அப்படின்னா அப்போ வந்து என்ன பொருள் தேவையோ அப்போ அந்த கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நம்ம சில்வர் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ₹300 வெள்ளி விற்கிறப்ப கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு ₹13,000 தான் இருந்தது. பட் இன்றைக்கி கோல்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 14,900 கிட்டே இருக்குது. பட் சில்வர் ரேட்டு 295 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ட்ரமாண்டஸாக சில்வர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனாலும் விழுறப்ப ரொம்ப அதிகமாகவே விழுது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ₹13,000 சேர்த்து வச்சுருந்துருக்கேங்க. அந்த 13,000 நான் வந்து டிஜி கோல்டாக சேவ் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு மேலே என்னால் சேவ் பண்ணியிருக்க முடியும். அப்போ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ரேட்டுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ₹14,900ங்கிறப்ப ஒரு ₹1,500 ப்ராஃபிட்டாகவே இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த காயினை கொண்டு போய் நான் ரெடியூம் பண்ணுறேன்னாலும் சரி தான், அந்த ஒரு கோல்டு காயினை கொண்டு போய் நான் கொடுத்து சில்வர் வாங்குகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டாக தாங்க இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு டிஜி சில்வரில் சேர்கிறத விட டிஜி கோல்டில் சேமிக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக படுது. ஸோ டிஜி சில்வர் இன்னும் நிறைய கடைகளில் இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் சேர்றதும் சேராததும் உங்களோட விருப்பம். பட் நான் இனிமேல் வந்து டிஜி சில்வர் பக்கம் போகிறதா இல்லைங்க. டிஜி கோல்ட்லே வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணிக்கிறேன், காயினாக எடுத்துக்கிறேன். என்றைக்கு எனக்கு சில்வர் ஆர்டிக்கல் தேவைப்படுதோ அப்போ என்கிட்ட உள்ள கோல்டு காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சில்வர் ஆர்டிக்கலாக ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் டிஜி சில்வரில் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பெல் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.